பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பதிவு நாள் 20/2/2025. இந்த பதிவு ஏன் போடுறேன் அப்படின்னா, ஆவாரம்பூவின் அழகை நான் கண்டேன். எப்படி நான் நேர்லேயே பார்த்தேங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிங்க. இதை பார்த்ததுமே ஒரு பதிவு போடணுன்ற ஒரு எண்ணங்கள் உணர்வு வந்தது. அதை தான் நான் போடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக மலர்ந்துங்குது பார்த்தீங்களா. நான் பார்த்த அழகை நீங்களும் பார்க்கணும், அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த அழகு பாருங்களேன், எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் என் கண் அப்படியே இழுக்குது. என்ன ஒரு அழகாக மலர்ந்துனுக்குது பாருங்களேன். இதை ரசிங்க. முதல்ல இது வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ரசிங்கப்பா. படைப்பினுடைய அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மனிதனை நலமோடு வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கு பாருங்க. இதை பார்த்ததுமே இந்த பதிவு போடணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நான் நேராக பார்க்குறேன், நீங்களாம் வீடியோலையாவது பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. என்ன பண்ணுறது, மாநகரத்தில் வாழுகிறோம், இது ஒன்று. அடுத்தது பாருங்க, எல்லாமே என்னை சுற்றி இயற்கை தாங்க. இது பாருங்கள், காட்டுக்குள்ளே வாழ்கிறேங்க, புரியுதுங்களா. பசித்தர் மூலிகை மகேந்திரனோட தோற்றம் இதுதான், புரியுதுங்களா. இப்படி தான் இருப்பேன் பாருங்கள். ஒரு பை ஒன்று இருக்கும், இது விதை, புரியுங்களா, விதை பாதுகாப்பு, புரியுதுங்களா. இங்கே ஒன்று பாருங்கள், அது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு செடிக்குள்ளே எடுக்கிறோம் பாருங்களேன். எவ்வளோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என் கண் குளிர்ச்சியாகுது, அப்படியே மகிழ்ச்சியாகுது. சரி, நான் அனுபவித்த மகிழ்ச்சியை நான் நேராக பார்த்து அனுபவிக்கிறேன், தொட்டு நமஸ்காரம் பண்ணி அனுபவிக்கிறேன். சரி, நம்ம மக்களுங்களுக்கு வீடியோலையாவது நம்ம கொடுப்போம், நம்ம பார்க்கட்டும், புரியுதுங்களா. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி அடைங்கள், புரியுதுங்களா. படைப்பு இன்னும் நிறைய நான் காட்டுவேன். பாருங்கள், அங்கே ஒன்று பாருங்கள், பயங்கரமாக மலர்ந்துக்குது, தெரியுதா. அங்கே பாருங்கள், அதோ பயங்கரமாகுது. அந்த செடியில் கிளறத்துக்கே 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோ. இது பாருங்கள், இதனுடைய அழகை பாருங்களேன். அழகழகாக பூத்து இருக்குது, ஆவாரம் பூ பூத்து இருக்குது. இது பாருங்கப்பா, அந்த ரசிக்கிறீங்களா, அப்படியே ரசிங்க. ஒரு செகண்ட் ஆனந்தமாக வாழுங்கள், உங்களை மகிழ்ச்சியாக வச்சுனுங்க. நான் பேரின்பத்தில் வாழ்கிறேன், புரியுதுங்களா. உங்களுக்கு அது அமையல, சரி என்ன பண்ணுறது, மாநகரத்தில் இருக்கிறீங்க, இதையாவது பார்த்து அனுபவிங்க. இது பூவை நான் பறித்து மக்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு வீடியோ வரும், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக. அது பாருங்க, அப்படியே பிரகாசமாக இருக்கும், புரியுதுங்களா. நிறைய வீடியோக்கள் வரும் பாருங்கள். இது பாருங்கள், இது 1.5 மணி நேரங்கள்னு பனி நீர் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் வச்சுருக்கேன். அந்த பனி நீர் ட்ரை ஆனதும் மேலே ஒரு துணியை போட்டு உணைத்திருவேன். இதை பதப்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. பாருங்கள், அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் காணலாம், புரியுதுங்களா. என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா. ஆடுவார், அப்படியே அப்படியே பேசுவார், நம்மளாடும் மனுஷங்கிட்டே பேசின்னு இருக்கிறோம், புரியுதுங்களா. இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மனித இனத்தை நலமோடு வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கு. எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது பாருங்களா, புரியுதுங்களா. இது பாருங்க, இதை பார்த்ததும் ஒன்று. இது பாருங்கள், அப்படியே எவ்வளோ ஒரு அழகாகிறாங்க பாருங்கள் இவங்க, புரியுதுங்களா. பாருங்கப்பா, அப்படியே கொத்து 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 கொத்தா அப்படியே எப்படி பூத்துங்குது பாருங்களேன். இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் ரத்தம் சுத்தமாகும், கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாகவே அதாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக காலையிலேருந்து பறிச்சுங்கிறாங்க. ஏன்னா சுற்றி அந்த பக்கம் இது பாருங்க, அந்த பக்கங்கிற வீடியோ எடுத்து காட்டுறேன், கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணுறா பாருங்கள், தெரியுதுங்களா. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதையும் வீடியோ விட்டுறேன், ஏன்னா இவங்களுக்குள்ளே கோவம் வந்துடும். இவங்ககிட்ட சமாதானம், ஏன் செல்லாம் பட்டுன்னு கொஞ்சம் இவங்களை இது பாருங்க கோவம் வந்துடும். ராசா பட்டே, உங்களை வீடியோ எடுத்துட்டேன், அவங்களையும் வீடியோ எடுத்து உலக மக்களுக்கு போடுறேன், உங்களை மட்டுமே பார்த்து ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த குழந்தைங்களையும் பார்த்து ரசிங்க, அது அடுத்த வீடியோ வரும். இது நன்றி, மகிழ்ச்சி. இந்த பவுட்ரு பதப்படுத்தி நான் கொடுக்குறேன் நான். பாருங்கள், என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா, என்ன அழகாக வாழ்ந்துங்குது பாருங்களேன், புரியுங்களா. இது வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தேநீராக சாப்பிடுங்க. இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது அரைச்சி பவுட்ராக்கி கொடுக்குறேன். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தேநீராக சாப்பிட்டு உங்கள் கிட்னியை பாதுகாப்பாக வச்சுங்க. சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதனால் எல்லோரும் முடிந்தா இந்த இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இது பாருங்கள், வண்டு ஒருத்தர் பறக்கிறார் பாருங்கள், வண்டு ஒரே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாருங்க. முடிந்தா இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் உன்னை பார்த்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு ஒரு நன்றி சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் சேனல் பாருங்கள்.
மகிழ்ச்சியாகரமாக இருங்க. காலேருந்து சாயந்தரம் வரலாம் இயற்கையோடு வாழ்கிறவங்க மகிழ்ச்சியாக, இயற்கையோடு வாழ்கிறவங்க மட்டும் இல்லை, படைப்பை புரிந்தவன். என் செல்லத்தை நான் முத்தமிட்டு நேசிப்பேன். என் குழந்தைகள் என்னை நலமோடு வாழ வைக்கும், என் குடும்பத்தை நலமோடு வாழ வைக்கும், பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் நலமோடு வாழ வைக்கும் இயற்கை தெய்வம். நன்றி, மகிழ்ச்சி.